Hi, hello, welcome to Kitty's Platter. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா ராகி சாக்லேட் லட்டு. இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. பனவெல்லம் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பான்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவு கீ சேர்த்திக்கோங்க. இதுல 10 முந்திரியை சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கீ சேர்த்திக்கோங்க. இப்போ கீ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் 1 கப் ராகி மாவு சேர்த்திக்கலாம். நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காத மாதிரி. இப்போ மாவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. மாவோட ஸ்மெல்லும் நல்லா வரும். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 1/2 கப் பனவெல்லம் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு 1/2 கப் தண்ணி வச்சு இந்த வெல்லத்தை போட்டுருங்க. இது 10 நிமிஷம் நல்லா ஊறணும். இப்போ அதை சேர்த்திக்கலாம். அதில் இப்போ வெல்லம் நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் நம்ம வறுத்து வச்சுருக்க ராகி மாவு சேர்த்திக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் வெள்ளைப்பாகு சேர்த்திக்கலாம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் பாகு கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவில் எந்த கட்டியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் திருப்பி பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஹேண்டை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ கடைசியாக இருக்க பாகு எல்லாம் சேர்த்துக்கோங்க.
கட்டி இருந்தால் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லட்டு பிடிக்க வேண்டியதான். கையில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி எல்லா லட்டுவும் பிடிச்சிக்கலாம். நம்மளோட சூப்பரான ராகி சாக்லேட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.